Hello everyone, this is Gautami. Welcome to my YouTube channel. Thank you for your support in growing our community. This motivates me to upload more videos. Keep encouraging by sharing, liking, and subscribing with your family and friends. Your help means a lot to us. Let's begin the session. Okay, today's concept is a database. So, database எதுக்காக யூஸ் ஆகுது? In order to store some data. Okay, and the data எந்த விதமா store ஆகுதுன்னா in the format of table, where table is a combination of rows and columns. So, there are different types of databases available. Like what are they? MySQL. Okay, second thing is Oracle. Third thing is DB2. Okay, next the fourth one is SQL Server. Then one is different data types are available. நம்ம படிக்க போற database எதுன்னா MySQL. இந்த MySQL யாரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா Oracle Corporation தான். இந்த MySQL are maintaining by the Oracle Corporation, whereas a DB2 is maintaining from the IBM company. SQL Server and Cbase is maintained by the Microsoft companies. So, நம்ம இந்த MySQL database தான் நம்ம learn பண்ண போறது. Okay, what is mean by SQL is nothing but structured query language. What is mean by SQL? The full form of SQL here is structured query language. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த டேட்டாபேஸ் மூலமா நம்ம so many kind of means இந்த டேட்டாபேஸ்ல நம்ம டேட்டான்றது ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது டேபிளர் ஃபார்மேட்ல. இங்க எஸ்கியூஎல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா in order to perform some kind of operations. கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்னா நம்ம எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றது, அதுல டேட்டா எப்படி ஸ்டோர் பண்றது, எப்படி அப்டேட் பண்றது, எப்படி delete. Okay, so many things are there. So இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ற கான்செப்ட் ஹியர் இஸ் SQL. ஓகேவா? ஸோ டேபிள்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரோஸ் அண்ட் காலம்ஸ் சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஹவு இட் லுக்ஸ் லைக் மீன்ஸ் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஏதாவது ஒரு எம்ப்ளாயி டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணணும்னா எப்படி ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் தேர் டீடைல்ஸ், லைக் ஒரு எம்ப்ளாயியோட ஐடி, அவங்களோட நேம், அவங்களோட சேலரி, இந்த மாதிரி இது எல்லாமே என்னன்னு சொல்றோம்னா பர்டிகுலர் டீடைல்ஸ் சொல்றதுதான் என்ன கூப்பிடுறோம்னா காலம்ஸ் அண்ட் கூப்பிடுறோமா. அந்த காலம்ஸ்க்கு ரிலேட்டட் வேல்யூஸ் தான் என்ன சொல்றோம்னா ரோஸ் அண்ட் சொல்றோம். லைக் எம்ப்ளாயி டீடைல்ஸ் என்னப்போ இன் ஒன் கம்பெனி தேர் ஆர் மல்டிபிள் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கும். ஸோ லைக் எம்ப்ளாயி ஐடி இஸ் 101, நேம் இஸ் சாயி, அந்த சேலரி இஸ் 25,000. இன்னொரு எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி 102, ஹரிஷ் 30,000. ஸோ நீங்க அந்த காலம்ஸ் கீழே ஸ்டோர் பண்ற டேட்டா தான் ரோஸ் அண்ட் கூப்பிடுறோம். ரோஸ்க்கு இன்னொரு நேம் என்னதுன்னா ரெக்கார்ட்ஸ் அண்ட் சொல்றோம். காலம்ஸ்க்கு இன்னொரு நேம் என்னதுன்னா ஃபீல்ட்ஸ் அண்ட் சொல்லலாம். ஓகேவா? இந்த மேனிபுலேஷன்ஸ் லைக் ஆபரேஷன்ஸ் பண்ணணும்னப்போ there are different types of commands we have. The first one here is DDL. DDL என்னதுன்னா data definition language. இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலாம், அந்த டேபிள் டிராப் பண்ணலாம். டிராப் இஸ் நத்திங் பட் delete பண்ணலாம். alter is nothing but we can do changes in the table, like column name change பண்ணலாம், அதோட dates change பண்ணலாம். So that kind of changes can be done with the help of this alter command. Then one more thing here is truncate. You can delete the columns at a time. How many number of rows present in that table? என்ன சொல்றேன், அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கட்டும், 100 இருக்கா, 1000 இருக்கா, 2000 இருக்கா, எல்லாமே ஒரே வாட்டி டெலீட் பண்ணன்றப்பா truncate என்ற கமாண்ட் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணலாம். 4 கமாண்ட்ஸ் வந்துட்டு DDL இருக்கிறது, டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். செகண்ட் ஹியர் இஸ் DML, டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்.
இந்த டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ்ல இருக்கிற கமாண்ட்ஸ் என்னதுன்னா, insert is nothing but in order to add details into the table. Next one, update, in order to do changes in the rows. நம்ம ஏதாவது ஒரு ரோல வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோமா, அப்ப அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். delete, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட் பர்டிகுலர் ரோ delete பண்ணணுமா, okay, then it also can be possible with the help of delete command. Next, third one here is DQL, data query language. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, order to read the data means rows from the table. அதுக்கு யூஸ் பண்ற கமாண்ட் என்னதுன்னா select command. Select command is used to read or access data from the table. And one more command here is TCL. TCL is nothing but transaction control language. இந்த transaction control language என்ன பண்ணுதுன்னா, நம்ம பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சேவ் பண்ணிடும். commit is nothing but saving. நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். ஃபார் சப்போஸ் இப்ப நம்ம சேவ் பண்ணிருக்கிறது திரும்பி delete பண்ணணும்னா அது நடக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம திரும்பி அன்டூ பண்ணோம்னா நடக்காது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, ஆட்டோ சேவ்ன்றது ஆஃப் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு இல்லாத பட்சத்துல நம்ம அது ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ சேவ், கமிட்டிங் ஆட்டோ சேவ் ஆயிரத்துக்காக கமிட் கமாண்ட் யூஸ் பண்றோம். அது ஆஃப் ஆன் ஆகட்டும் ஆன் பண்றதுக்காக கமிட் யூஸ் பண்றோம். அடுத்து அன்டூ பண்றதுக்காக யூஸ் ஆகிற கமாண்ட் தான் ரோல் பேக் கமாண்ட். ஓகேவா? So these are the SQL commands in order to perform some actions on the database. So என்ன பார்த்திருக்கிறோம் SQL commands-க்கு நோட் டவுன் பண்ணி எல்லாமே. SQL commands என்ன பார்த்து வெரி மச் இம்பார்ட்டன்ட். இதுவே தான் நம்ம ஃபோக்கஸா பார்க்க போறது. First thing is DDL, data definition language. டேபிள் எப்படி கிரியேட் பண்றது, அடுத்தது நம்மளுக்கு தேவையில்லைன்னா டேபிள் எப்ப delete பண்றது, alter in order to do changes in the table, and truncate in order to delete all the rows at a time. You can use the truncate. Second thing is DM, data manipulation language. For inserting the data, நீங்க single record insert பண்ணலாம், multiple records கூட insert பண்ணலாம். Records are nothing but the rows. Update, in order to change the values in the row wise, you can use the update command. And third one here is make use of the delete command. Remember வச்சுக்கோங்க, நம்ம பண்ற எல்லா data manipulation language யூஸ் பண்ற கமாண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோ கமிட்டட். ஆட்டோ கமிட்டட் மீன்ஸ் நம்ம பண்ண விதமா ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆயிடும். நீங்க திரும்பி வேணா நம்மளுக்கு ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு வரணும்னப்போ யூ கேன் மேக் இட் ரோல் பேக். அது எப்போ ஆகுதுன்னா, நம்ம எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கமிட் ஆயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, கமிட் ஆகக்கூடாதுன்றது ஆஃப் பண்ணி வச்சு நம்ம எப்பனா சேஞ்சஸ் பண்ணணும்னப்போ ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ த தேர்ட் ஹியர் இஸ் DQL, data query language. In order to access records from the table, we can make use of this select command. Fourth one here is TCL, transaction control language. இதுல தான் commit அடுத்தது வந்துட்டு roll back command. அதுதான் நான் சொன்னது. இந்த TCL-ன்றது mainly applicable on this DML command. ஓகேவா? So next thing இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? Now we are going to install our database. நம்ம யூஸ் பண்ண போற database என்ன? MySQL. அதுல ஸ்டெப்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டோம்னா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம்னா அதுல மெயின் திங் நீங்க ரிமெம்பர் மீன்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும் என்னன்னா, போர்ட் நம்பர், அடுத்தது நீங்க கொடுக்க போற யூசர் நேம், அடுத்தது நீங்க கொடுக்குற பாஸ்வேர்ட். இந்த 3 திங்ஸ் நீங்க சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மைண்ட்ல வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம ஜாவா யூஸ் பண்ணி டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த 3 பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கன்னா ஒரு இடத்துல நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க, பாஸ்வேர்ட், யூசர் நேம் அண்ட் த போர்ட் நம்பர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும்ன்றது ப்ராசஸ் பார்த்துடலாம். ஸோ see here. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ல நீங்க
MySQL டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? MySQL டைப் பண்ணி என்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு மல்டிபிள் லிங்க்ஸ் வந்துடும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த MySQLன்றது யார் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒராக்கல் கம்பெனின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்காக நான் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஒன் டவுன்லோட் பண்ணி. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ ஹியர், இன்ஸ்டாலர் இங்க பாருங்க, MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அது ஓபன் பண்ண உடனே நம்மளுக்கு இங்க இந்த விண்டோ ஓபன் ஆயிருக்கு இல்லையா? அங்க இங்க பாத்தீங்கன்னா MySQL இன்ஸ்டாலர் ஃபார் விண்டோஸ் இருக்கு இல்லையா? அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல நம்ம என்ன பண்ணணும்னா 32 பிட் MSI இன்ஸ்டாலர் இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? செகண்ட் ஒன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? செகண்ட் ஒன் கிளிக் பண்ணுங்க. செகண்ட் ஒன் கிளிக் பண்ணிட்ட அப்புறமா வாட் யூ ஷுட் டூ ஹியர் இஸ், இங்க இந்த பேஜ் ஓபன் ஆகும். MySQL கம்யூனிட்டி டவுன்லோட்ஸ் என்ற விண்டோ ஓபன் ஆகும். அதுல நீங்க ஜஸ்ட் நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் மீன்ஸ் லாகின் ஆகணுமா, சைன் அப் ஆகணுமா, அது எதுவுமே தேவையில்லை. சிம்பிளா டவுன்லோட் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி இது கிளிக் பண்ணிடுங்க. இது கிளிக் பண்ணிட்ட அப்புறமா நம்மளுக்கு இங்க இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். மீன்ஸ் டவுன்லோட், அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் டவுன்லோட் ஆயிடுச்சு என்னப்போ அந்த டவுன்லோட் ஆயிருக்கிற ஃபைல் கிளிக் பண்ணுங்க ஃபார் இன்ஸ்டாலேஷன். இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்காக அது கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண உடனே நம்மளோட விண்டோல நம்மளுக்கு இந்த மாதிரி பாப்அப் விண்டோ வரும். அதுல ரன் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. நம்ம ரன் அண்ட் கொடுத்த உடனே நம்மளோட ஸ்கிரீன் ஒரு வாட்டி பிளாங்க் ஆயிட்டு ஒரு பாப்அப் விண்டோ கொடுக்கும் இந்த மாதிரி. ப்ளீஸ் வெயிட் வைல் விண்டோ கான்ஃபிகரேஷன் MySQL இன்ஸ்டால் அந்த மாதிரி விண்டோ வரும் நம்மளுக்கு. இது வந்த உடனே நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி விண்டோவே தான். ஸோ ஒன்ஸ் இட் கம்ஸ் ரைட், நான் ஈச் அண்ட் எவ்ரி இது டீடைல்டா இங்க போட்டிருக்கிறேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்காக நான் பண்ணும்போது ப்ராப்பரா அது எல்லாமே பண்ணிட்டு ஒரு இமேஜ் போட்டு இங்க வச்சிருக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆச்சுன்னா இந்த ப்ரோக்ரஸ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்துட்டு அப்புறமா நமக்கு விண்டோஸ் ஜென்ரேட் ஆகும் இந்த மாதிரி விண்டோ. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா சூசிங் எ செட்டப் டைப் பண்ணிட்டு கேட்கும். இதுல யூஸ்வலி சம் ஆஃப் த பட்டன்ஸ்ன்றது ரேடியோ பட்டன்ஸ்ன்றது செலக்டடா இருக்கும் டிஃபால்ட்டா. அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. சர்வர் ஓன்லி அன்னிட்டு நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் திங் வாட் யூ ஷுட் டூ ஹியர் இஸ், அது ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே கீழே கீழே வரும், டவுன்லோட் வரும். ஸோ கிளிக் ஃபார் எக்ஸிக்யூட். ஓகேவா? இது ரெடி, இது இருக்கு இல்லையா? கிளிக் ஃபார் எக்ஸிக்யூட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. அது கொடுத்த உடனே இந்த ப்ரோக்ரஸ் மாதிரி காட்டும். இது கம்ப்ளீட் ஆன உடனே இங்க டிக் மார்க் மாதிரி வந்துடும் இல்லையா? ஆன உடனே நீங்க என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிட்டு வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் தட் யூ ஷுட் டூ, இட் இஸ் கோயிங் ஃபார் இன்ஸ்டாலேஷன். டவுன்லோட் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுமா, இன்ஸ்டாலேஷன். நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். டவுன்லோட் பண்ணிக்கிட்ட அப்புறமா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும். கிளிக் ஆன் த எக்ஸிக்யூட் அகைன். இங்க கூட திரும்பி அதே மாதிரி ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இன்ஸ்டாலேஷன் ஆயிடும். திரும்பி நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட அப்புறமா ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன் கேட்கும். ஸோ ப்ராடக்ட் கான்ஃபிகரேஷன்ல நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க இதுதான் நான் சொன்னது, வாட் எவர் here it is, you keep it same thing. இங்க மெயினா நீங்க மைண்ட்ல வெச்சுக்கிறது என்னதுன்னா இந்த போர்ட் நம்பர். So what is the port number here? 3306. So அந்த போர்ட் நம்பர் மட்டும் நீங்க நோட் டவுன் பண்ணி வெச்சுக்கோங்க. ஸோ எதுக்காகனா நம்ம ஒரு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிக்கணும் ஜாவா கூடனப்ப இந்த போர்ட் நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். தப்பா கொடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் நாட் கனெக்ட், இட் வில் நாட் கனெக்ட். ஸோ இந்த போர்ட் நம்பர் அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் அன்னிட்டு கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே இது சம் கைண்ட் ஆஃப் அத்தன்டிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே கேட்கும். இதுல ஃபர்ஸ்ட் திங் இது டிஃபால்ட்டா இருக்கும் ரெக்கமெண்டட்ன்ற மாதிரி. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணுமா. இது எல்லாமே பிளைண்டா நீங்க போயிடலாம், கண்ணு மூடிட்டே நீங்க பண்ணிடலாம், எந்த தொந்தரவும் இல்லை இது. ஸோ நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட், தட் மீன்ஸ் MySQL ரூட் பாஸ்வேர்ட் ரிப்பீட் பாஸ்வேர்ட்ன்ற மாதிரி கேட்கும். ஸோ நான் இங்க என்ன பண்ணிருக்கிறேன்னா ரூட் பாஸ்வேர்டு வந்துட்டு நம்மளுக்கு ரிமெம்பரா இருக்கணும்ன்றதுக்காக நான் ரூட் அண்ட் கொடுத்துக்கிட்டேமா. ஓகேவா? ஸோ நீங்க கொடுத்துட்டு சிம்பிளா நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க விண்டோஸ் சர்வீஸ் இருக்கும் இல்லையா, நீங்க எதுவுமே சேஞ்சஸ் பண்ணாதீங்க. அதுல என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுட்டு சிம்பிளா நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே
you are going to get server file permission. இதுல இது வந்துட்டு இதுவே தான் yes grant full success இதுவே தான் இருக்கும். You put it that only and click on the next button. Later நம்மளுக்கு apply configuration. You simply இது எல்லாமே configuration ஆகிறதுக்காக you simply click on the execute. நம்ம இங்க என்ன லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே ஒன் பை ஒன் இங்க லிஸ்டிங்க நமக்கு டிஸ்ப்ளே ஆயிட்டு அது நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க. எக்ஸிக்யூட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா செக் ஆயிட்டே வரும். ஒன்ஸ் இது எல்லாமே பினிஷ் ஆயிடுச்சு என்னப்பா நீங்க சிம்பிளா கிளிக் ஆன் த பினிஷ் பட்டன். அந்த பினிஷ் ஆன உடனே நம்மளுக்கு கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட் வந்துருச்சா. ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் த நெக்ஸ்ட் பட்டன். நெக்ஸ்ட் அண்ட் கிளிக் பண்ண உடனே இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் வந்திருக்கும். பினிஷ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிடுங்க. என்னன்னு வரும்? பினிஷ் அண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் இட். உங்களோட MySQLன்றது சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் திங் என்ன பார்க்கணும்? அது இன்ஸ்டாலேஷன் நம்மளோட சிஸ்டம்ல ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். சர்ச் கிட்ட போயிட்டு சிம்பிளா பண்ணுங்க MySQL டைப் பண்ணுங்க. நான் இங்க என்ன பண்றேன்னா MySQL கமாண்ட் லைன் கிளையண்ட்ன்றது ஓபன் பண்ண போறேன். சோ இது ஓபன் பண்ண உடனே நமக்கு கமாண்ட் லைன் ஓபன் ஆகுமா. சோ இதுல நம்ம பாருங்க ஓபன் பண்ண உடனே என்ன வருது நமக்கு? என்டர் பாஸ்வேர்ட் வருது. சோ யூ ஷுட் என்டர் தட். வாட் இஸ் த பாஸ்வேர்ட் தட் யூ ஹேவ் given the root. சோ அது கிளிக் பண்ண அப்புறமா தான் அதோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கும். பாருங்க வெல்கம் டு த MySQL மானிட்டர். கமாண்ட்ஸ் எண்ட் வித் கம்பல்சரி செமிகோலன்ல எண்ட் பண்ணணும். ஒரு கமாண்ட் நம்ம எழுதிட்டு இருக்கிறோம்னா அந்த கமாண்ட் லைன்ன்றது காமா செமிகோலன்ல என்டர் ஃபினிஷ் பண்ணி தான் ஆகணும். நீங்க ஃபினிஷ் பண்ணலனா நீங்க என்டர் கொடுத்துட்டே இருந்தா கூட அது அது கொடுக்குற வரைக்கும் அது போயிட்டே இருக்கணும். கம்பல்சரி செமிகோலன் கொடுக்கணும். யுவர் MySQL கனெக்ஷன் ஐடி இஸ் 8. இது 8th வெர்ஷன் மாதிரி. சர்வர் வெர்ஷன் இஸ் 8.0.440. MySQL கம்யூனிட்டி சர்வர் GPL. காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. Oracle is a registered trademark of Oracle Corporation and or its affiliates. Other names may be trademarks of their respective owners. So இதோட டீடைல்ஸ் இங்க வந்திருக்கு. ஒன்ஸ் இந்த லைன் பார்த்த உடனே MySQL and arrow mark பார்த்த உடனே we can start writing the commands. First நம்ம என்ன பார்க்கறோம்? நம்ம எதுவுமே பண்ணல இப்ப. Okay, we didn't do anything, but நான் ஆல்ரெடி நான் பண்ணிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா அதுல என்ன டேட்டாபேசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணனும். அந்த டேட்டாபேஸ் உள்ளே தான் கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, டேட்டாபேஸ் என்னதுன்னா in order to store multiple number of tables. அந்த டேபிள்ஸ்ல கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வச்சுக்கலாம், டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இதுல என்ன டேட்டாபேசஸ் இருக்கோ நான் பார்க்கணும். ஸோ அதுக்காக நம்ம கிட்ட இருக்கிற கமாண்ட் தான் show database. What is the command to see the databases names? Show databases semicolon must and should கொடுக்கணும். enter கொடுங்க. So enter கொடுத்த உடனே நமக்கு பாத்தீங்களா டேட்டாபேசஸ் என்ன இருக்கு. ஆக்சுவலா நான் டெவலப் பண்ணிருக்கிறது ஒண்ணு தான் ஜாவா 1 அன்னது. இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டாபேசஸ் தான். லைக் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, MySQL, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கீமா, சிஸ், இது எல்லாமே டிஃபால்ட்டா இருக்கிற டேட்டாபேசஸ் தான். ஓகே, சோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போறோம் ஃபார் அவர் கோர்ஸ். என்ன பண்றேன்? ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் எ கமாண்ட் கால்ட் கிரியேட் டேட்டாபேஸ். இது எல்லாமே நோட் டவுன் பண்ணிக்கோங்க. டேட்டாபேஸ், உங்களோட டேட்டாபேஸ் நேம் கொடுங்க. ஐ அம் கோயிங் டு கிவ் நேம் ஆஸ் MyDB ன்னு கொடுத்துறேன். சோ என்னோட டேட்டாபேஸ் நேம் என்னன்னு கொடுத்திருக்கேன்னா MyDB. சோ என்டர் கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா query okay, one row affected. சோ இதற்கு முன்னாடி நீங்க பார்க்கும்போது இந்த டேட்டாபேஸ் நேம் கிடையாது. ஓகேவா? சோ யூசுவலி எல்லாமே MySQL தான் ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நான் திரும்பி இந்த show database என்ற கமாண்ட் இங்க ரன் பண்ணி காட்ட போறேன். அதுல நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிருக்கணும். வரலையே, இங்க இருக்கு இல்லையா பாத்தீங்களா MyDB. இதுல வந்துட்டு இது வந்துட்டு கேஸ் சென்சிட்டிவ் கிடையாதுமா. நம்ம அப்பர் கேசஸ்ல என்ன யூஸ் பண்ணலாம், லோயர் கேசஸ்ல என்ன கூட யூஸ் பண்ணலாம். இட் இஸ் நாட் கேஸ் சென்சிட்டிவ், கேஸ் இன்சென்சிட்டிவ் சொல்லலாம். எல்லாமே நம்ம அப்பர் கேஸ்ல என்ன எடுக்கலாம், லோயர் கேஸ்ல என்ன எடுக்கலாம். அதுல இருந்து நமக்கு எந்த எஃபெக்டிவ் ஆகாது. சோ நான் கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டாபேஸ் இங்க பாத்தீங்களா MyDB இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம பண்ற எல்லாமே நான் கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டாபேஸ்ல தான் ஸ்டோர் பண்ணணும். லைக் இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னப்போ
நான் ஸ்டோர் பண்ணது எந்தல நான் கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டா பேஸ்ல. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணணும், அந்த டேட்டா பேஸ்க்கு ஷிஃப்ட் ஆகணும். நம்ம யூஸ்வல் எங்க இருக்கிறோம்னா டிஃபால்ட்டா அது ஜென்ரேட் பண்ணிருக்கிற டேட்டா பேஸ்ல இருக்கிறது நம்ம. ஆனா நான் பண்றது எல்லாமே நான் கிரியேட் பண்ணிருக்கிற டேட்டா பேஸ்ல தான் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம அதுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம்னா யூ ஹாவ் டு யூஸ் a கமாண்ட் கால்ட் யூஸ் mydb ன்னு கொடுங்க. யூ ஆர் மூவிங் டு யுவர் கிரியேட்டட் டேட்டாபேஸ். இங்க பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் சேஞ்ச் வந்திருக்கு. ஸோ now வேர் யூ ஆர் இன் டேட்டா mydb தான் இருக்கிறீங்க. நமக்கு இங்க வர்றது MySQL வரும். பட் whatever you are performing, that and all will be seen in this database only. இப்போ நீங்க இந்த டேட்டாபேஸ்ல mydb-ல ஏதாவது டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களா? இப்போ எந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்ணல. ஆனா நான் இப்ப செக் பண்ண போறேன் என்ன டேபிள்ஸ் அதுல இருக்குன்னு செக் பண்ண போறேன். அது செக் பண்றதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் என்னதுன்னா ஷோ டேபிள்ஸ் கொடுங்க. செமிகோலன் இஸ் மஸ்ட் அண்ட் ஷுட். என்டர் கொடுத்த உடனே இங்க பாருங்க நம்மளோட டேட்டா பேஸ்ல எந்த டேபிள்ஸ் இல்லாதனால எம்டி செட் கொடுக்குது. எம்டி செட் கொடுக்குது. Now what we should do? We need to create a table in our database. இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா where it contains a columns and rows. கரெக்டா? Columns is nothing but defining a details about the rows. Means அந்த ரோஸ்ல எந்த மாதிரி டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்களா என்று சொல்றதுதான் காலம்ஸ். கரெக்டா? சோ அந்த ரோஸ்ல இருக்கிற டேட்டா எய்தர் அது கேரக்டர் டேட்டா இருக்கலாம், இன்டீஜர் டேட்டானா இருக்கலாம், ஃப்ளோட் டேட்டானா இருக்கலாம், டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். சோ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது அந்த காலம்ல எந்த மாதிரி டேட்டா நீங்க ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கீங்களான்னுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணணும். சோ அதுக்காக we are going to learn data types in the MySQL. ரொம்ப டெப்தா போற தேவையில்லை. மினிமம் நம்பர் ஆஃப் டேட்டா டைப்ஸ் லேர்ன் பண்ணிக்கினா போதும் இங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்றோம்னா இன்ட் டேட்டா டைப் பத்தி பேச போறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜ் இருக்கு இந்த டேட்டா டைப்ஸ் பத்தி. இன்ட்னா என்னதுன்னா நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லலாம். நியூமரிக் வேல்யூ இஸ் நத்திங் பட் வேர் we are not providing any decimal இந்த மாதிரி. ஸோ 35.46 இந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஹோல் நம்பர் சொல்லலாம். வாட் இஸ் தட்? ஜஸ்ட் ஒரு ஹோல் நம்பர் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் இன்டீஜர் டேட்டா டைப் சொல்லலாம். செகண்ட் டேட்டா டைப் வந்துட்டு ஃப்ளோட் டேட்டா டைப், வேர் அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ்ல டெசிமல் பாயிண்ட் இருந்துச்சுன்னா தென் தட் கைண்ட் ஆஃப் டேட்டா டைப் வந்துட்டு ஃப்ளோட் வேல்யூன்னு சொல்றோம். விச் இஸ் நத்திங் பட் இந்த மாதிரி இருக்கிறது தான். அடுத்தது there are two types of data types for storing the characters. One is char data type and second is varchar. இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா நீங்க char யூஸ் பண்ணீங்களா அதுல நீங்க கம்பல்சரி சைஸ் கொடுத்துடணும். நீங்க இன்ட் கொடுத்தா எது வேணா கொடுத்துட்டீங்களா நீங்க கம்பல்சரி சைஸ் கொடுக்கணும். நீங்க இந்த char யூஸ் பண்ணீங்களா it is going to take the fixed size, சேஞ்ச் பண்ணிக்காது. மீன்ஸ் நீங்க எப்ப இந்த கேரக்டர் என்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணணும்னா லைக் மொபைல் நம்பர்ஸ்ன்றது ஃபிக்ஸ்ட் நம்பர் ஆஃப் தானே. ஸோ மொபைல் நம்பர்ஸ் இருக்கும் போதா இருக்கட்டும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் இருக்கும் போது ஆகட்டும், கஸ்டமர் ஐடிஸ் இருக்கட்டும், அந்த மாதிரி டைம்ல நீங்க கேர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுங்க. ஸோ தட் அதுல இருக்கிற வேல்யூஸ் வந்துட்டு ஃபிக்ஸ்டா சைஸ்ன்றது ஃபிக்ஸ்டா இருக்கும். அதுக்காக varchar என்னதுன்னா சைஸ்ன்றது வேரி ஆகுமா. ஓகே, the size varies. so like a name. so நேம்ன்றது சம்டைம்ஸ் சின்னதா இருக்கலாம், சம்டைம்ஸ் பெருசா இருக்கலாம். அதே மாதிரி ஒரு கஸ்டமர் நேம் அது மாதிரி தான், புக் நேம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைஸ்ன்றது சேஞ்ச் பார்த்துட்டு இருக்கிறோன்றப்போ we can make use of the varchar. so மேம் என்ன மேம் இது ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ்னா நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி கேர் ஆஃப் ஒரு சைஸ் கொடுத்துட்டேன்னு எடுத்துக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சிட்டி ஒரு ஃபீல்டு கிரியேட் பண்ணணும். தட் இஸ் சிட்டி அண்ட் ஃபீல்ட் இஸ் நத்திங் பட் த காலம். அந்த காலம்ல கேரக்டர் டேட்டா டைப் கொடுத்துட்டு இருக்கேன் வித் ஃபிக்ஸ்டு சைஸ் 10 கொடுத்துட்டேன் நான். ஸோ 10 அப்போ இட் இஸ் கோயிங் டு அலோகேட் how many locations 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ என்னோட சிட்டி நேம் சென்னை கொடுத்துருக்கேன்னு எடுத்துக்கோங்களேன். CHENNAI சென்னை கொடுத்துட்டேன். ஸோ இங்க நம்ம கொடுத்துருக்கிற சைஸ்ன்றது 10.
இங்க நம்ம கொடுத்திருக்கிற டேட்டா வந்துட்டு 7 பிளேசஸ் தான் ஆக்கியூபை பண்ணிட்டு இருக்கேன். வாட் இஸ் த ரெஸ்ட் திங் மீன்ஸ் இட் இஸ் வேஸ்டிங் த மெமரி. ஓகே, இட்ஸ் வேஸ்டட். ஸோ அதுக்காக நம்ம எதுக்காக சும்மா வேஸ்ட் பண்றதுனால அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது ரொம்ப கம்மி ஆயிடும். ஸோ தட் இஸ் த ரீசன் இஃப் யூ ஆர் ஹேவிங் சேஞ்சஸ் இன் த sizes, then instead of using the char you can make use of the var char. அதுவே நீங்க city char and யூஸ் பண்றதை விட்டுட்டு city var char of 10 and கொடுத்துட்டீங்கன்னா what it will do here is based on your name, நம்ம கிட்ட 10 இருக்கு, but it is going to make use of only the size what you have provided. அவ்வளவுதான், இதேதான். ரிமைனிங் 3 எதுக்காக நமக்கு வராதுன்னா it is going to be saved for later use. ஓகேவா, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டுமே எடுத்துக்கும், rest will be reused for later purpose. So that is the difference between char data type and var char data type. ஓகேவா, so this is all about data types. Now what we are going to focus here is, இப்போ நம்ம டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது பார்த்திருக்கிறோம். the main thing என்னதுன்னா அதுல டேபிள் கிரியேட் பண்ணணும். டேபிள் கிரியேட் பண்ணணும்னா அதுல ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கணும். ஸோ நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணணும்னா அந்த காலம்ல இருக்கிற டேட்டா எந்த மாதிரின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் டேட்டா டைப்ஸ் ரன் பண்ணிருக்கோம். கரெக்டா? ஸோ நவ் லெட்ஸ் கிரியேட் அ டேபிள். நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும்னா வாட் இஸ் த கமாண்ட் வி ஷுட் யூஸ் ஹியர் இஸ் create command. So this create command is coming from one of the SQL command here is DDL, data definition language. So what is the command that you need to use? Create table. நீங்க என்ன டேபிள் நேம் கொடுக்கணுமா நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டேபிள் நேம் நீங்க கொடுக்கணும். இதுல உள்ள you should provide the column names with data types. For example, column 1ன்றது ஒரு எம்ப்ளாயி ஐடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டேட்டா டைப் கொடுக்கணும் along with its size. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் காலம் நேம், சப்போஸ் இஃப் இட் இஸ் a name of the எம்ப்ளாயி நேம் அண்ட் கொடுத்துட்டு அதோட டைப் என்னதுன்னு கொடுக்கணும் along with the size. So like this goes on. இந்த மாதிரி நீங்க syntax யூஸ் பண்ணிக்கணும். This is a syntax for creating your table in your MySQL database. ஓகேவாமா? சோ இப்போ நான் என்ன சொல்லிருக்கிறேன், ஒரு எம்ப்ளாயி டேபிள் தான் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். Use a command called create table. அந்த டேபிள் நேம் உங்களோட இஷ்டம். So employee ன்னு கொடுத்துறேன். So here what is the employee ID? So EID அதோட data type கொடுத்துக்கணும் integer. For suppose if I have given the size 3, then it is fixed. 3 digits இருக்கிற நம்பர் கொடுக்கணும் ஐடிக்கு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ஓட நேம். சோ நம்ம நேம் பண்றது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கிறதுனால நான் டேட்டா டைப் வந்துட்டு var char of 10 ன்னு கொடுத்துறேன். So that you can provide a name for your employee details. Then next thing salary details. So in the salary அன்றது float value. So அதுக்காக அதோட data type வந்துட்டு float. I'm going to give a 4, size 4 ன்னு கொடுத்துறேன். So compulsory semicolonல end பண்ணி தான் ஆகணும். So இப்போ நம்ம என்டர் கொடுத்த உடனே இந்த டேபிள்ன்றது நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற my database கிரியேட் ஆயிருக்கும். நீங்க அதை செக் பண்ணணும்ன்றப்ப நம்ம யூஸ் பண்ணிருக்கிற கமாண்ட் என்ன தெரியும், ஷோ டேபிள்ஸ் அப்படிட்டு கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேட்டா பேஸ்ல என்ன டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது லிஸ்ட் அவுட் பண்ணும். இது கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, எம்டி செட் வந்துருச்சு. ஒன்ஸ் யூ ஹாவ் ஆடட் ஒன் டேபிள் திரும்பி செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எம்ப்ளாயி என்ற டேபிள் இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு காட்டும். இந்த எம்ப்ளாயி டேபிள்ல என்ன காலம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றப்போ there is a one more command called desk command. Desk is nothing but providing the description of your table and it. Desk உங்களோட டேபிள் நேம் கொடுத்துடணும். எம்ப்ளாயி கொடுத்துட்டீங்கன்னா இந்த எம்ப்ளாயி டேபிள்ல இருக்கிற காலம்ஸோட டீடைல்ஸ் கொடுத்துரும். ஓகேவா? So this is what the creating the table. அது எப்படி நம்ம பார்க்கணும், அதுல என்ன காலம்ஸ் இருக்கும்ன்றது கமாண்ட்ஸ் பார்த்திருக்கோம். இப்போ நம்ம பிராக்டிகலா பார்த்துடலாம். சோ ஓபன் பண்ணுங்க கமாண்ட் ப்ராம்ப்ட். இங்க ஷோ டேபிள் பண்ணி பார்க்கும்போது எம்டி செட் இருந்துச்சு, மீன்ஸ் அதுல எந்த டேபிளும் கிடையாதுன்னு. we'll start creating a table. எப்படி கிரியேட் பண்றீங்க, யூஸ் a command called create table. உங்களோட டேபிள் நேம் வந்துட்டு எம்ப்ளாயி ன்னு கொடுங்க. சோ எம்ப்ளாயி இதுல உள்ள காலம் நேம்ஸ் கொடுக்கணும். E நம்பர், எம்ப்ளாயி நம்பர், அது வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப் வித் சைஸ் 3, காமா இன்னொரு காலம் நேம் வந்துட்டு E நேம்,
அதோட டேட்டா டைப் வந்துட்டு varchar with size 10. அதே விதமா இன்னொரு காலம் நேம் வந்துட்டு salary, அதோட டேட்டா டைப் வந்துட்டு float with size is 4. ஆச்சா, நெக்ஸ்ட் end with semicolon. hit the enter button. இங்க பாத்தீங்கன்னா query okay, query okay ன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஷோ டேபிள்ஸ், இந்த நம்மளோட டேட்டா பேஸ்ல அந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ ஷோ டேபிள்ஸ் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்த உடனே இங்க பாத்தீங்கன்னா இந்த எத்தனை இருக்குங்க, டேபிள்ஸ் இன் மை டிபி. இந்த டிபியில மை டிபியில என்ன டேபிள் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, எம்ப்ளாயி, ஒன் ரோ இன் செட் எம்ப்ளாயி டேபிள் இருக்கு. இப்போ இந்த எம்ப்ளாயில என்ன காலம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக there is a command called desk command. அதோட டேபிள் நேம் கொடுத்துட்டு செமிகோலன் மஸ்ட் அண்ட் ஷுட் என்டர் கொடுத்த உடனே ஸோ பாருங்க, field is nothing but the column, type is nothing but what, data type, null is nothing but what, yes, நீங்க வந்துட்டு நீங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணல, some kind of security details, இது கம்பல்சரியா இல்ல, அது எதுவுமே சொல்லல நீங்க. ஸோ இது எல்லாமே நார்மல் பேசிக் திங்ஸ் இது எல்லாமே. ஸோ இ நம்பர் வந்துட்டு இன்டீஜர் டேட்டா டைப், இ நேம் வந்துட்டு varchar, salary வந்துட்டு float. டோட்டலா நீங்க 3 காலம்ஸ் அந்த எம்ப்ளாயி டேபிள்ல ஆட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் கிரியேட் அ டேபிள். ஃபார் சப்போஸ் எனக்கு இந்த டேபிள் தேவை இல்லை, மீன்ஸ் இந்த டேபிள் எனக்கு unwanted. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு let us create one more table. Create table student, student name varchar of 12, then fees அன்றது float value, float அது வந்துட்டு size வந்துட்டு ஒரு 5 கொடுத்துறேன். So this is my table. நான் திரும்பி என்ன பண்ண போறேன், இந்த ஷோ டேபிள்ஸ் பார்க்கும்போது ஸ்டூடெண்ட் டேபிள் கூட ஆட் ஆயிருக்கு. அதுல ரெக்கார்ட்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், டெஸ்க் அந்த டேபிள் நேம் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது அதோட ஃபீல்ட் நேம்ஸ் வந்திருக்கு. நவ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஸ்டூடெண்ட் டேபிள், எனக்கு அது வேணவே வேணாம், டெலீட் பண்ணிடணும். அப்போ நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் என்னதுன்னா drop கமாண்ட். drop நெக்ஸ்ட் நீங்க டெலீட் பண்ண போற டேபிள் நேம் கொடுக்கணும். சோ drop டேபிள் நேம் என்னது, ஸ்டூடெண்ட், செமிகோலன் இஸ் மஸ்ட் அண்ட் ஷுட். once you hit the enter button, இங்க பாருங்க query okay, 0 rows affected வந்திருக்கா. இப்போ நீங்க திரும்பி அந்த டேட்டா பேஸ்ல எத்தனை டேபிள்ஸ் இருக்கோ செக் பண்ணி பாருங்க, ஷோ டேபிள்ஸ் அண்ட் செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ பாருங்க ஒரு எம்ப்ளாயி மட்டுமே இருக்கு, ஸ்டூடெண்ட்ன்றது இல்ல பாருங்க. that table is deleted. So if you want to delete a table from your database, simply use a command called drop table under table name. புரியுதா everyone? Yes ma'am. Yes ma'am. Now இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணோம், அந்த டேபிள் உள்ள என்ன காலம்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதுல ரெக்கார்ட்ஸ் என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு நம்ம ரீட் பண்ணணும். ஆக்சுவலா நம்ம ரெக்கார்ட்ஸ் எதுவுமே ஸ்டோர் பண்ணல, பட் பார்க்கணும். என்ன பண்றீங்க, யூஸ் a command called select command. select star from உங்களோட டேபிள் நேம். ஸோ எம்ப்ளாயி எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க select is used for accessing the records from the table employee. Star is nothing but எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரோஸோட டீடைல்ஸ் கொண்டு வரணும்னு. ஸ்டார் இஸ் நத்திங் பட், ஓகேவா, எவ்ரிதிங் கம்ப்ளீட் திங். காலம்ஸ் எத்தனை காலம்ஸ் இருக்கோ அந்த டேபிள்ல எல்லா காலம்ஸ் இருக்கிற டீடைல்ஸ், கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொண்டு வரும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் கம்ப்ளீட். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணலையே, எதுவுமே டேட்டா இன்சர்ட் பண்ணல. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் ஷோயிங் லைக் எம்டி செட். என்ன பண்ணுதுமா, எம்டி செட்னு கொடுக்குது. ஃபார் சப்போஸ் ஐ வாண்ட் டு ஆட் அ டேட்டா, மீன்ஸ் ரோஸ் ஆட் பண்ணணும். நீங்க ரோஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த டேபிள்ல எத்தனை காலம்ஸ் இருக்கோ அத்தனை காலம்ஸோட டீடைல்ஸ் கொடுக்கணும் நார்மலா. இல்ல நானு இந்த ஸ்பெசிபிக் காலம்ஸ் மட்டுமே கொடுக்கணும்னப்பா அதுக்கு செப்பரேட் சின்டாக்ஸ் கூட இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா காலம்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்தணும். ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு யூஸ் எ கமாண்ட் கால்ட் இன்சர்ட் கமாண்ட். இன்சர்ட் இன்டு எல்லாம் ஆட் பண்ணணும், எம்ப்ளாயி டேபிள் தானே. ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி, வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக வேல்யூஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டோட டீடைல்ஸ் கொடுங்க. ஸோ எம்ப்ளாயியோட நம்பர் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் லைக் 111.
ஆனால் ஆல்ரெடி சைஸ்ன்றது 3 கொடுத்துருக்கதால அதுதான் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நேம்ன்றது நான் சாயின்னு கொடுத்துறேன். இட் இஸ் அ ஸ்ட்ரிங். அடுத்தது சேலரின்றது ஃப்ளோட் வேல்யூ. ஸோ ஐ எம் கோயிங் டு ப்ரொவைட் 8000 சம் நம்பர் கொடுத்துட்டேன் நான். ஓகேவா? எண்ட் வித் செமிகோலன். ஹிட் த என்டர் பட்டன். இங்க பாத்தீங்கன்னா query ஓகே 1 row affected வந்துருக்கு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இன்சர்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் அந்த எம்ப்ளாயி டேபிள் ரீட் பண்ணும்போது எம்டி செட் பண்ணிட்டு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நான் ஒரு ரெக்கார்டு ஆட் பண்ணிட்ட அப்புறமா திரும்பி அந்த டேபிள் ரீட் பண்ண போறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அன்னிட்டு என்டர் கிளிக் பண்ண பார்த்த உடனே இங்க பாருங்க இ நேம் கீழே 111, இ நம்பர் 111, இ நேம் சாயி, சேலரி 8000. சோ இங்க நீங்க இந்த மாதிரி சின்டாக்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்பல்சரி எத்தனை ஃபீல்ட்ஸ் இருக்கும் அத்தனை ஃபீல்ட்ஸ்க்கு வேல்யூஸ் கொடுத்துடணும். இல்ல நான் ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ஸ்க்கு மட்டும் தான் வேல்யூ கொடுக்கணும். நான் இ நேம் அப்புறமா இ நம்பர் இ நேம்க்கு மட்டும் தான் வேல்யூஸ் கொடுக்கணும்னப்ப அதுக்கு செப்பரேட் சின்டாக்ஸ் இருக்கு. அது எப்படி பாருங்க, இன்சர்ட் எப்படி கொடுக்குறீங்க? இன்சர்ட் இன்டு எம்ப்ளாய். நம்ம எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த டேபிள் நேம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். இங்க ஃபீல்ட் நேம்ஸ் கொடுத்துடணும். எந்த ஃபீல்ட்ஸ்ல மீன்ஸ் காலம்ஸ்ல ஆட் பண்ணணுமோ நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஃபீல்ட்ஸ் நேம் கொடுத்துடணும். ஸோ லைக் திஸ் இ நம்பர் இ நேம் கொடுத்துட்டு அப்புறமா வேல்யூஸ் கொடுங்க. ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ஸ் நேம்ஸ்ல மட்டும்தான் நீங்க என்டர் பண்ணணும்ன்றப்ப இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். இல்ல எல்லாமே கொடுக்கணும் அந்த ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபீல்ட் நேம்ஸ், வேல்யூஸ். இப்போ இங்க ஃபீல்ட் வேல்யூஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ லைக் 222. now I am going to give the name as Jay ன்னு கொடுத்துடுறேன். செமிகோலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துறேன். என்டர் கொடுத்த உடனே query ஓகேன்னு வந்திருக்கு. நான் திரும்பி என்ன பண்ண போறேன்? ரீட் பண்ண போறேன் அந்த டேபிள். ஸோ அதுக்காக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க எம்ப்ளாயி நம்பர் 222, எம்ப்ளாயி நேம் ஜெயன் வந்திருக்கு. நான் சேலரி காலம்க்கு வேல்யூ கொடுக்காதனால நல்லன் வந்திருக்கு பாருங்க. சோ இங்க நான் ஸ்டார் கொடுத்த உடனே வாட் இட் இஸ் கிவிங் ஃபார் மீ, எத்தனை காலம்ஸ் இருக்கோ அதுல இருக்கிற எல்லா வேல்யூஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு. எல்லா காலம்ஸோட டீடைல்ஸ் வந்துட்டு இருக்கு. ஃபார் சப்போஸ் இங்க பாருங்க செலக்ட் ஸ்டார் கொடுக்காம நான் ஒரு இ நேம் பண்ணிட்டு கொடுத்தேன். மீன்ஸ் ஒரே காலம் தட் இஸ் இ நேம் பண்ணிட்டு தான் கொடுத்துருக்கேன். ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்தேன். ரன் பண்ணீங்கன்னா அந்த டேபிள்ல இந்த எம்ப்ளாயி டேபிள்ல ஒரு இ நேமோட டீடைல்ஸ் மீன்ஸ் அந்த காலமோட டீடைல்ஸ் மட்டுமே ரீட் பண்ணி நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். பாருங்க இ நேம் சாய் ஜெயன் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா எல்லா காலமோட டீடைல்ஸ் கொடுக்கும். ஸ்பெசிபிக் காலம் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த காலமோட டீடைல்ஸ் மட்டுமே கொடுக்கும். சோ அது கூட நீங்க ஒரே காலமே கொடுக்கணுமானா இல்ல, யூ கேன் கிவ் மல்டிபிள் காலம்ஸ் ஆல்சோ. இப்ப நான் இ நேமும் இ நம்பர் வேணும், இ நேம் கூட வேணும் from this employee table அண்டப்போ you should provide it like this. சோ பாருங்க இ நம்பர் இ நேம் என்ற காலமோட டீடைல்ஸ் மட்டுமே வந்திருக்கு. சரி மேம், இப்ப நான் ஒரு ரோஸ் மட்டுமே எல்லா ரோஸும் வந்துட்டு இருக்கேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி என்னப்ப எல்லா காலம்ஸ் வருது. ஓகே, நான் எப்ப காலம் நேம்ஸ் கொடுக்கும்போது ஒரு காலம் அந்த காலம்ஸோட தான் வருது, பட் எல்லா ரோஸும் வருதுன்னு சொல்றேன். பட் எனக்கு வேணுமான ரோ மட்டுமே வேணுமானப்ப நீங்க கண்டிஷன் மாதிரி ப்ரொவைட் பண்ணணும். எப்படி? ஃபார் சப்போஸ் இப்போ நான் இன்னும் 2 to 3 ரோஸ் ஆட் பண்றேமா. ஸோ அட் ஏ டைம் மல்டிபிள் ரோஸ் நீங்க ஆட் பண்ணணும். அப்ப நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் சேம் சின்டாக்ஸ் தான். ஸோ இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயி, ஓகே, எம்ப்ளாயி வேல்யூஸ் கொடுத்துட்டு நீங்க என்டர் பண்ணணும் என்ற வேல்யூஸ் எல்லாமே டுபிள் ஃபார்ம் மீன்ஸ் பிராக்கெட்ஸ்ல கொடுத்துருங்க. வேல்யூஸ் கொடுத்துட்டு இங்க கொடுங்க. ஸோ லைக் 333 இந்த மாதிரி கொடுங்க. வேல்யூஸ் 333, தென் அவங்களோட நேம் ரவி, அவங்களோட சேலரி ஏதோ ஒன்று கொடுங்க. 34,000 சம்திங் கொடுங்க. 34,000 காமா இது மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு டீடைல்ஸ், இது ஒரு ரெக்கார்டு. ஸோ திரும்பி இன்னொரு ரெக்கார்டு என்னது, ஜஸ்ட் கிவ் 444. ஸோ கிரண், ஓகே. ஸோ ஒன் மோர் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் ஒரே வாட்டி நான் என்டர் பண்ணிட்டு இருக்கேன். 25,000. இன்னொரு ரெக்கார்டு வந்துட்டு 555. இன்னொரு வந்துட்டு ஹரிஷ். ஸோ அவங்களோட சேலரி ஒரு 15,000 அன்னிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ ஜஸ்ட் செமிகோலன் என்டர் பண்ணி என்டர் கொடுத்த உடனே எரர் கொடுக்குது. Something operand should contain one column.
ஓகே, இங்க பிராக்கெட்ஸ் ஒரே இந்த பிராக்கெட்ஸ் கொடுக்காதீங்கம்மா, ஜஸ்ட் இது காப்பி பண்ணுங்க சொல்றேன். எல்லாமே ஒரே இதுல கொடுங்க. சோ இங்க பிராக்கெட்ஸ் ஒரே பிராக்கெட்ஸ் தான் கொடுக்கணும், ஒரே காலம்ல கொடுங்க. இப்ப ரன் பண்ணுங்க. சோ பாத்தீங்களா, இந்த மாதிரி மல்டிபிள் பிராக்கெட்ஸ் கொடுக்காதீங்கம்மா. சோ should be given complete means செப்பரேட்டா கொடுங்க. வேல்யூஸ் அண்ட் கொடுத்துட்டு இது ஒரு ரெக்கார்டோட வேல்யூ, இது இன்னொரு ரெக்கார்டோட வேல்யூ, இது இன்னொரு ரெக்கார்டோட வேல்யூ. பாத்தீங்கன்னா query ஓகே 3 rows affected and வந்திருக்கு. சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ செக் பண்றோம். select star from employees and கொடுத்தீங்கன்னா அதுல எத்தனை காலம்ஸ் இருக்கும், அந்த காலம்ஸ் கீழே எத்தனை ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ எல்லா ரெக்கார்ட் டீடைல்ஸ் நமக்கு வந்திருக்கும். பாருங்க 111, 222 எல்லாமே வந்திருக்கா, வந்திருக்கு. இப்ப ஸ்பெசிபிக் காலம்ஸ் வேணும்னா நான் சொல்லிருக்கேன் செலக்ட் நேம் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுத்திருக்கேன். ஓகே, அப்ப அந்த காலம்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸ் வந்துடும். இப்போ ஒரு ஸ்பெசிபிக் ரெக்கார்ட் மட்டுமே வேணும், ஒரு ஸ்பெசிபிக் ரெக்கார்ட் மட்டுமே வேணும். ஃபார் சப்போஸ் இந்த select star from employee where e number is equal to 222. இது வருது e நம்பர் பாருங்க. இப்போ நம்ம இங்க ஸ்பெசிபிக் ரெக்கார்ட் கொடுக்கும்போது ஒரு அந்த ரெக்கார்டே வருது பாருங்க. see if I want to access a specific record then you should use a where keyword. நீங்க அந்த ரெக்கார்டோட டீடைல் கொடுங்க. e நம்பர் is equal to 222 ன்னு கொடுத்திருக்கிறதுனால அந்த ரோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்திருக்கு. இல்ல மேம் எனக்கு வந்துட்டு ஸ்பெசிபிக் காலம் மட்டுமே வேணும்னப்போ இந்த ஸ்டார் கொடுக்காம ஒரு இ நேம் மட்டுமே வேணும்ப்போ இ நேம் கொடுங்க. அந்த 222ல இருக்கிற நேம் மட்டுமே கொண்டு வரும், அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்ப நம்ம சேலரி கிரேட்டர் தேன் 15,000 இருக்கிறது ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ நம்மளோட சேலரியில 15,000க்கு அபோ இருக்கிற சேலரி யாரு, கிரண், ரவி, இந்த 2 ரெக்கார்ட்ஸ் வரணும். சோ ஜஸ்ட் ரன் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க பாருங்க salary greater than 15,000 இருக்கிற ரெக்கார்ட்ஸ் இங்க வந்திருக்கு பாருங்க. எஸ் ஆர் நோ? 15,000 கன்னா ரொம்ப இருக்கிறது. இப்ப நல்ல வந்தா வரல, நான் ஒரு செகண்ட் இருங்க. இங்க கண்ட்ரோல் வி வரலையா? சோ வெயிட் பண்ணுங்க. இங்க நான் ஈக்குவல் டு 0 ன்னு கொடுங்க. 0 ன்னு கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா எம்டி செட் ன்னு வருது. சோ நல் வேல்யூ நமக்கு வரணும் இல்லையா, நன்னு கொடுங்க. salary is equal to none. இங்க யூஸ் பண்றது நல்லதா யூஸ் பண்ணணும், வரல இங்க. it should give this value. ஓகே, சோ நம்ம அந்த வேல்யூ கொடுக்கல இல்லாதனால நம்மளுக்கு அங்க எம்டியா காட்டுதுமா. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்ன்ற ரோஸ் மட்டுமே ஃபில்டர் அவுட் பண்ணிக்கணும்ன்றப்ப you have to make use of a clause that is where. ஓகேவா? அப்ப கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கணும். கண்டிஷன் கொடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு ரோஸ் மட்டுமே கொண்டு வரலாம். ஓகேவாமா? இங்க வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சோ இப்ப நம்ம வந்துட்டு இந்த ஸ்கிரீன் கிளியர் பண்ணிடணும். சோ இப்ப நம்ம கீழே போயிட்டு இருக்கு இல்லையா, இது கிளியர் பண்ணோம்னப்பா system cls ன்னு கொடுங்க. எஸ். So what is the command you should use here is for clearing your system, clearing your command prompt, system cls ன்னு கொடுங்கம்மா. அப்போ நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் கிளியரா இருக்கும், டீடைல்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். நீங்க வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்களேன். செலக்ட் ஸ்டார் எம்ப்ளாயி ன்னு கொடுங்க. சோ ஸ்டார் ன்னு கொடுங்க. 8 ன்னு கொடுத்துட்டேன், ராங் ஆயிடும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ன்னு கொடுத்துட்டு ரன் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற டீடைல்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா? சோ எதுக்காக கிளியர் பண்ணா நம்மளுக்கு கீழவே போயிட்டு இருக்கு இல்லையா, சோ அதுக்காக கிளியர் பண்ணிக்கிறது, அவ்வளவுதான். இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிக்கினே போகலாம். சோ நெக்ஸ்ட் திங் நம்ம என்ன பண்றோம், எப்படி கிரியேட் பண்றது, டேபிள் பார்த்து டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதுல டேபிள் எப்படி ஆட் பண்றது, அந்த டேபிள் உள்ள காலம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணி அதுல டேட்டா ஸ்டோர் பண்றது பார்த்திருக்கிறோம். இப்ப டேபிள் தேவையில்லைன்னா எப்படி டிராப் பண்றதுன்னு கூட பார்த்திருக்கிறோம். ஸ்பெசிபிக் காலம்ஸே வேணும்னா எப்படி ஆக்சஸ் பண்றது, ஸ்பெசிபிக் ரோஸ் மட்டுமே வேணும்னா எப்படி ஆக்சஸ் பண்றது, அது எல்லாமே கோன். கரெக்டா? நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறது என்னதுன்னா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும். ரோஸ்ல இருக்கிற டேட்டா நான் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம யூஸ் பண்ண போற கமாண்ட் தான் அப்டேட் கமாண்ட். வாட் இஸ் தட் கமாண்ட் ஃபார் சேஞ்சிங் த வேல்யூஸ் இன் த ரோஸ்? யூ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் அப்டேட் கமாண்ட். இந்த கமாண்ட் சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா, அப்டேட் டேபிள் நேம் செட் என்ற கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு எந்த காலம்ல இருக்கிற
மீன்ஸ் எந்த காலம்ல இருக்கிற ரெக்கார்ட் நீங்க சேஞ்ச் பண்ணணுமோ அந்த காலம் நேம் கொடுத்துருங்க. ஃபார் சப்போஸ் இங்க நல்லன் இருக்கு இல்லையா, இந்த நல் வேல்யூ பிளேஸ்ல நான் சம் அதர் வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யூ கேன் டேக் எனி ரெஃபரன்ஸ், இ நேம் எடுத்துக்கோங்க, இ நம்பர் எடுத்துக்கிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த காலம்ல சேலரி காலம்ல இருக்கிற ரெக்கார்டு நீங்க ஸ்டோர் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்களேன். ஸோ அப்டேட் டேபிள் நேம். வாட் இஸ் யுவர் டேபிள் நேம்? எம்ப்ளாயி. யூ ஹாவ் டு யூஸ் a keyword set. எந்த காலம்ல இருக்கிற டேட்டா நீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? salary. என்ன வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ அந்த சேலரியில? ஐ வாண்ட் டு கிவ் இட் லைக் 30,000 வேல்யூ கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதர் பை இ நம்பர் காலம் இ நேம் காலம் எடுத்துக்கிட்டு நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ வேர் இ நம்பர் இஸ் ஈக்குவல் டு 222. எங்க 222 இருக்கோ ரெக்கார்ட்ல, இந்த 222 எங்க இருக்குமோ அந்த ரெக்கார்ட்ல நான் சேலரி காலம்ல வேல்யூன்றது 13,000 ஆட் பண்ண அப்டேட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ ரன் பண்ணீங்கன்னா ரோஸ் மேட்ச் 1 சேஞ்ச் 1. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க? சேஞ்சஸ் நடந்திருக்கான்னு செக் பண்ணணும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அண்ட் பார்க்கும்போது இங்க பாருங்க நல்லன் இருந்துச்சு முன்னாடி. இப்ப பாத்தீங்கன்னா யூ ஹாவ் சேஞ்ச் த வேல்யூ. கரெக்டாமா? so that like this you can change the values. இல்ல மேம் நான் இது வந்துட்டு ஸ்பெசிபிக் ரெக்கார்ட்ல வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்றீங்க. இருக்கிறீங்களா கிளாஸ்ல? ஹலோ. எஸ் மேம். சொல்லணும். நீங்க அப்புறமா சைலண்டா டிஸ்கனெக்ட் நான் சொல்லிக்கினே போயிட்டு இருக்கேன். அதுக்காக இன்னைக்கு இது ஃபினிஷ் பண்ணிடுறோமா அதுக்காக. சோ இங்க வந்துட்டு ஒரு ஸ்பெசிபிக் ரெக்கார்டு கொடுக்கற போது அது மட்டுமே ஆகுது. அதே நீங்க வேர் கண்டிஷனே கொடுக்கலன்னப்ப என்ன ஆகுதுன்னா இந்த சேலரி காலம் கம்ப்ளீட்டா இந்த வேல்யூ ஃபிக்ஸ் ஆயிடும். ஃபார் சப்போஸ் நான் இப்ப என்ன சொல்றேன்னா அப்டேட் அண்ட் கொடுத்துறேன். நான் இப்ப இந்த சேலரி காலமே கொடுக்கல, கண்டிஷனே கொடுக்கல, இந்த வேர் கண்டிஷனே கொடுக்கல, ஸ்பெசிபிக் ரெக்கார்டுன்னு கொடுக்கல. நீங்க டைரக்டா இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அப்ப என்ன ஆகுது? உங்களோட டேபிள்ல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அத்தனை ரெக்கார்ட்ஸ்ல இருக்கிற சேலரி காலம்ல 13,000 அப்டேட் ஆயிடும். ஜஸ்ட் ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ண அப்புறமா இங்க பாருங்க ரோஸ் மேட்ச்டு 5. எத்தனை ரோஸ் இருக்கு? 1 2 3 4 5. சேஞ்ச்டு 4. எதுக்கு சேஞ்ச்டு 4? இங்க ஆல்ரெடி ஒரு இது ரெக்கார்ட்ல 13,000 இருக்கிறதுனால அது சேஞ்ச் ஆகல. ரெஸ்ட் அண்ட் ஆல் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாருங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி என்னப்பா பாருங்க எல்லா சேலரியோட டீடைல்ஸ் 13,000 சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ ஸ்பெசிபிக்ல ஏதாவது பண்ணணும்னப்ப கண்டிப்பா கண்டிஷன் யூஸ் பண்ணணும். இல்லன்னப்ப என்ன ஆகுது? கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சேஞ்ச் ஆயிடும். எல்லா ரெக்கார்ட்ல இருக்கிற சேலரி காலம் டேட்டா சேஞ்ச் ஆயிடும். இல்ல நான் இப்ப திரும்பி கம்பேக் வந்துடணும், நான் எல்லா சேலரி சேஞ்ச் பண்ணிட்டேன், திரும்பி கம்பேக் பண்ணணும்னப்ப இப்ப நடக்காது. இப்ப வேணும்னா நீங்க ரோல் பேக் யூஸ் பண்ணுங்க. ரோல் பேக் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ்வலி நம்மளுக்கு நடக்காது. எதுக்காகனா நான் என்ன சொல்லிருக்கேன்? எல்லாமே ஆட்டோ கமிட்டட், 0 ரோஸ் எஃபெக்ட். நீங்க வேணுமா ட்ரை பண்ணி பாருங்க. திரும்பி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வந்திருக்கா? வரல. பிகாஸ் நம்ம பண்ற வேலைங்க மீன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கமிட் ஆயிடும். ஓகே. சோ இப்போ ஜஸ்ட் see here. இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆட்டோ கமிட்ன்றது ஆஃப் பண்ணிடுறேன். அப்ப என்ன ஆகுது? பை சான்ஸ் நீங்க மனசு மாத்திட்டு சேஞ்ச் பண்ணப்ப பேக் வரணும்னப்ப பண்ணிக்கலாம், ரோல் பேக் பண்ணிக்கலாம். சோ இப்போ அதை ஆஃப் பண்ணணும்னா என்ன பண்றீங்கன்னா செட் ஆட்டோ கமிட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுங்க. சோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கமிட் ஆகாது. இப்போ நான் அப்டேட் பண்ற ஒரு வேல்யூ அப்டேட் எம்ப்ளாயி செட் salary is equal to 45,000. எந்த ரெக்கார்ட்ல? where e number is equal to 333. எங்க e number 333 இருக்குமோ அந்த ரெக்கார்ட்ல salary காலம்ல 45,000 அப்டேட் பண்ணணும்னு சொல்லிருக்கேன். என்டர் கொடுத்த உடனே அப்டேட் ஆயிருக்கும். நீங்க வேணும்னா டேபிள் செக் பண்ணி பாருங்க. அப்டேட் ஆயிருக்கு 45,000 அப்டேட் ஆயிருக்கு. எனக்கு வேணாம், திரும்பி நான் ப்ரீவியஸ் டேட்டாவே இருக்கட்டும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். மீன்ஸ் யூ ஹேவ் டு கம் பேக் அகைன். சிம்பிளா இப்ப ரோல் பேக் பண்ணி பாருங்க. ரோல் பேக் அண்ட் கொடுங்க. இங்க 0 ரோஸ் எஃபெக்ட் வந்திருக்கு. திரும்பி இப்போ நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி பண்ணீங்கன்னா இங்க பாருங்க திரும்பி வந்திருக்கா? திரும்பி வந்துச்சு. பிகாஸ் ஆட்டோ கமிட் ஆகல. யூ ஆஃபர் தட் ஆட்டோ கமிட். ஓகேவா? சோ ஆட்டோ கமிட் எதுக்காகனா உங்களோட பண்ற ஆபரேஷன்ஸ் எல்லாமே பர்மனண்டா பண்ணிட்டதுக்காக, நீங்க திரும்பி சேஞ்சஸ் பண்றதுக்கு ஆகாது.
அதுவே நீங்க ஆட்டோ கமிட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வேணுமான்றப்ப சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஃபார் சப்போஸ் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நானு ஒரு வாட்டி எழுதிட்டு கமிட் பண்ணிட்டேன். நான் ஆட்டோ கமிட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார் சப்போஸ் இப்ப நான் திரும்பி என்ன பண்ண போறேன், இந்த அப்டேட் எம்ப்ளாயி செட் சேலரி இஸ் ஈக்குவல் டு 45,000. இந்த எம்ப்ளாயி நம்பர் 111 எங்க இருக்கோ அந்த டீடைல்ஸ் நானு சேஞ்சஸ் பண்ணணும் இருக்கேன். நினைச்சிட்டு நானு கமிட் என்ற கமாண்ட் கொடுத்துட்டேன். உங்களோட கமிட் என்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கு. பட் நீங்க அந்த ஆபரேஷன் பண்ணிட்டு கமிட் அண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டீங்க. அப்போ அது ஃபிக்ஸ் ஆயிருக்கும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயர் வந்து பாத்தீங்கன்னா 111 ரோல இந்த 45,000 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. திரும்பி நீங்க சேஞ்ச் பண்ணணும் பாக்குறீங்க, ரோல் பேக் பண்றீங்க. அப்போ இங்க நம்மளுக்கு நடக்காது. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பண்ணி பாருங்க, நடந்திருக்கா? ஆகல. So whenever you are performing committing, make sure it should be permanent or not. புரியுதா? This is how you can make use of TCL, transaction control language, commit and rollback. இது கிளியர் ஆச்சா? அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னதுன்னா delete command. delete command எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா உங்களோட டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸ் delete பண்றதுக்காக யூஸ் ஆகும். ஃபார் சப்போஸ் இப்ப பாருங்க, ரெக்கார்ட்ஸ் மீன்ஸ் ரோஸ், அது நீங்க கண்டிஷன் கொடுத்துட்டு delete பண்ணிக்கலாம். அந்த கம்ப்ளீட் டேட்டாவே மீன்ஸ் அந்த டேபிள்ல எத்தனை ரோஸ் இருக்கோ அத்தனை ரெக்கார்ட்ஸ் delete பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சிங்கிள் ரெக்கார்டும் delete பண்ணலாம், குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் delete பண்ணலாம், கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் கூட delete பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரெக்கார்ட் delete பண்றது எப்படின்னு பார்க்கலாம். சோ கமாண்ட் கால் delete from, உங்களோட டேபிள் நேம் கொடுங்க, எம்ப்ளாயி. இங்க நீங்க கண்டிஷன் கொடுக்கணும். மீன்ஸ் எந்த ரெக்கார்ட் நீங்க delete பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்றது கண்டிஷன் மாதிரி கொடுக்கணும் யூசிங் where e number is equal to, எது வேணா கொடுத்துக்கோங்க. e நம்பரே காலமே கொடுக்கணும்னு இல்ல, நீங்க e நேம் கூட கொடுக்கலாம், salary கூட கொடுக்கலாம். e number is equal to நானு 222 கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So once you have done this one, enter கொடுத்த உடனே இப்ப நீங்க கமிட் பண்ணல, நான் ஆட்டோ கமிட்ன்றது ஆஃப் பண்ணிருக்கேன். நான் அப்டேட் பண்ணிட்டு கமிட் கொடுத்திருக்கேன்னா அந்த அப்டேட்டுக்கு மட்டும் தான் கமிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா நீங்க பண்ற ஆபரேஷன்ஸ் கமிட் ஆகாது. ஓகேவா? சோ இப்போ நான் என்டர் கொடுத்த உடனே query ஓகே. இப்போ நீங்க ரெக்கார்ட் செக் பண்ணி பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி என்னும்போது 222ன்றது delete ஆச்சு. நீங்க ரோல் பேக் பண்ணிருக்கீங்கன்னப்போ it will come back again because you didn't committed, திரும்பி வந்திருக்கு. சோ நீங்க எவ்ரி ஆபரேஷனுக்கு அப்புறமா அது ஃபிக்ஸ்டு அண்ட் பண்ணணும்ன்றப்ப கமிட் அண்ட் கொடுத்துடணும். அப்போ இட் வில் பி பர்மனன்ட் தேர். ஓகேவா? சோ ஃபிக்ஸ்டு ஒரு சிங்கிள் ரெக்கார்ட் delete பண்ணணும் எப்படின்னு தெரிஞ்சுக்கீங்க. குரூப் ஆஃப் ரெக்கார்ட் delete பண்ணணும்னா என்ன பண்றீங்க? சோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இன்னொரு வேல்யூ கூட அப்டேட் பண்ணிக்கிறேன். சோ அப்டேட் எம்ப்ளாயி செட் ஒரு டீடைல்ஸ் வந்துட்டு நான் ஒரு 25,000 எங்க ரோல் நம்பர்லனா let us take ஒரு 333 ரோல் நம்பர் e நம்பர்ல சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ கொடுத்துட்டேன், சேஞ்ச் ஆயிருக்கும். சோ திரும்பி இன்னொரு ரெக்கார்ட் கூட சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ 444ல நான் ஒரு என்னோட salary வந்துட்டு 20,000 நான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இப்போ நான் என்டர் பண்ற உடனே சேலரியோட மீன்ஸ் அந்த எம்ப்ளாயோட டீடைல்ஸ் ரன் பண்ணி பார்க்கும்போது சேஞ்சஸ் நடந்திருக்கு. 13,000, 20, 25, 13, 45 இருக்கு. நான் குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் delete பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன், ஒரே ரெக்கார்ட்னப்ப ஸ்பெசிபிக் ரெக்கார்ட் கொடுத்திருக்கீங்க. இப்போ நான் குரூப் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணும்னா there should be one range இருக்கணும். சோ நான் ஒரு ரேஞ்ச் கொடுக்கணும்ன்றப்ப there will be like a salary column. சோ எப்படி பண்ணலாம்? delete உங்களோட டேபிள் நேம் எம்ப்ளாயி வேர் என்னோட salary greater than or equal to 20,000 இந்த மாதிரி கொடுக்கலாமா? greater than or equal to 20,000 and salary less than 45,000 அன்னிட்டு கொடுத்துறேமா. So what is the meaning of this? What is the meaning of this? இந்த 20,000 45,000 ரேஞ்சில இருக்கிற salary records delete ஆகணும் from this employee table அன்னிட்டு. So இந்த 20க்கு 20,000 included, 45,000 included கிடையாது because நான் equal to கொடுக்கல, அதுக்கு கம்மி இருக்கிற values. இங்க equal to கொடுத்திருக்கிறதுனால
20,000 இருந்து 45க்கு கம்மி இருக்கிற salary இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே delete ஆகணும்னுட்டு. That means 20,000 delete ஆகும், 25,000 இருக்கிற ரெக்கார்டு delete ஆகும். Means at a time you are deleting group of records. More than one record is nothing but group of records only. So hit the enter button. கொடுத்த உடனே 2 rows affected. இப்போ select star from employee பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 20,000 25,000 இருக்கிற ரெக்கார்ட்ஸ் delete ஆயிருக்கு. கரெக்டா? So at a time group of records delete பண்ணலாம். சிங்கிள் ரெக்கார்ட் delete பண்றது பார்த்திருக்கிறோம், group of records delete பண்றது பார்த்திருக்கிறோம். அடுத்தது அந்த டேபிள் இருக்கிற கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் delete பண்ணிடணும். அப்போ சிம்பிளா delete from employee டேபிள் நேம் மட்டும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுல எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அத்தனை ரெக்கார்ட்ஸ் delete ஆயிடும். இப்ப செலக்ட் பண்ணி பாருங்க, empty set எல்லா ரெக்கார்ட்ஸ் delete ஆயிடுச்சு. அந்த டேபிள் இருக்கும் அதுல, ஆனா அதுல ரெக்கார்ட்ஸ் இருக்காது. ஓகேவா? சோ இப்போ நீங்க நான் ரோல் பேக் பண்ணிடுறேன். ரோல் பேக் பண்ணப்ப என்ன ஆகுது? it will come back again. It will come back all the things because நீங்க வந்துட்டு every delete பண்ணும்போது நீங்க commit பண்ணல. So what and all you have done previously, that and all will come back again. So that is what the rollback. Understand ஆகுதா? So delete command பத்தி புரிஞ்சிச்சா எல்லாருக்குமே? Yes? Yes, ma'am. Next thing, truncate command ma. Truncate command அன்றது ஒரு type of DDL. இங்க நம்ம பார்த்திருக்கிறது insert, update, அடுத்தது delete அன்றது DML commands, data manipulation commands. இந்த 3 commands மேல மட்டும்தான் நம்ம commit பண்ணலாம், roll back பண்ணலாம். Rest things மேல பண்றதுக்கு ஆகாது. So now truncate command அன்றது ஒரு type of DDL command ma. So it is used to delete all the records from the table. ஒரே வாட்டி அந்த டேபிள் இருக்க ரெக்கார்ட்ஸ் delete பண்ணோம், அவ்வளவுதான். நம்ம திரும்பி ஸ்பெசிபிக் ரெக்கார்ட் delete பண்றதுக்கு ஆகாது. அதுல டிஃபரன்ஸ் இதுல. டெலீட்ல நம்மளுக்கு வேணும்ன்றது delete பண்ணலாம், கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் delete பண்ணலாம். ஆனா ட்ரங்கேட்ல கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் delete பண்றதுக்கு ஆகும். ஒரு வாட்டி delete ஆச்சா we cannot get it back. திரும்பி கொண்டு வரதுக்கு ஆகாது. சோ சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னா பாருங்க. So you have to use a command called truncate உங்களோட டேபிள் எம்ப்ளாயி. ஓகேவா? truncate டேபிள், உங்களோட டேபிள் நேம் எம்ப்ளாயி. ஸோ ஆக்சுவலா இங்க இந்த எம்ப்ளாயி டேபிள்ல 5 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சா? ஸோ ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா எல்லா ரெக்கார்ட்ஸும் delete ஆயிருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா empty set. இஃப் யூ ட்ரை டு ரோல் பேக் நம்மளுக்கு திரும்பி வருமான்னு செக் பண்ணி பாருங்க. ரோல் பேக் கொடுத்துட்டு திரும்பி நீங்க என்ன பண்றீங்க? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி. திரும்பி வந்திருக்கா? வரவே இல்லை. That is what I said. It will not come. ஓகேவா? ஒரு எந்த டீடைல்ஸ் மேல மட்டுமே applicable? DML commands மேல மட்டும்தான் அது applicable. ஓகேவா? Okay. So this is what truncate. Specific record கூட delete பண்றதுக்கு ஆகாது. Complete record delete பண்றதுக்காக மட்டும்தான் இந்த truncate யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் திரும்பி என்ன பண்றேன்னா அந்த டேபிள் இல்ல இன்சர்ட் பண்ணிடுற வேல்யூஸ். இப்ப நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லையா இன்சர்ட். ஜஸ்ட் நீங்க அப்ப ஆரோ மார்க் கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி பண்ணிருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி நான் பண்ணிட்டு என்டர் கொடுத்த உடனே சம்திங் எரர். ஓகே, சாரி. ஸோ நான் இங்க ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, நான் இங்க 2 பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்காக நம்மளுக்கு எரர் வருது. ஒரு பிராக்கெட் எடுத்துருங்க. இப்ப என்டர் கொடுத்தீங்கன்னா 3 ரெக்கார்ட்ஸ் என்பது இப்ப ஆட் ஆயிடுச்சு. இப்ப செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் அண்ட் எம்ப்ளாயி கொடுத்தீங்கன்னா 3 ரெக்கார்ட்ஸ் இதுல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் கமாண்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஆல்டர் கமாண்ட் பத்தி பேச போறோம். அந்த ஆல்டர் கமாண்ட்ன்றது கூட டிடிஎல் கமாண்ட்ல இருந்து வர்றதுதான். சோ இந்த ஆல்டர் என்ன பண்ணுதுன்னா யூ கேன் மாடிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேபிள். டேபிளோட ஸ்ட்ரக்சர் மாடிஃபை பண்ணலாம். லைக் காலம் நேம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? யூ கேன் ஆட் a நியூ காலம் ஆல்சோ. உங்களோட டேபிள் நேமே சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட எக்ஸிஸ்டிங் காலமோட டீடைல்ஸ் மீன்ஸ் டேட்டா டைப்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு தேவையில்லாத காலம் கூட டிராப் பண்ணலாம். மீன்ஸ் இந்த ஆல்டர்ன்றது டேபிள் மேல எஃபெக்ட் பண்றதுதான் ஆல்டர் கமாண்ட். ஃபார் சப்போஸ் இப்போ நான் என்னோட டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னோட டேபிள் நேம் ஆக்சுவலா எம்ப்ளாயி இருக்கு. இந்த எம்ப்ளாயில இருந்து மை டேபிள் அன்றது கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மீன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ அப்ப என்ன பண்ணலாம்னா ரீநேமிங் த டேபிள் அப்ப ஆல்டர் கமாண்ட் யூஸ் பண்ணுங்க. ஆல்டர் டேபிள் உங்களோட ஆக்சுவலா எம்ப்ளாயி.
நீங்க ரீநேம் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்க யூஸ் பண்றது ரீநேம் டு உங்களோட நேம் கொடுங்க. நான் மை டேபிள் கொடுத்துறேன். ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து இப்ப மை டேபிள்ன்றதுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஸோ ரன் பண்ணுங்க. ரன் பண்ணப்ப இப்ப நீங்க செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி கொடுக்கும்போது நம்மளுக்கு எரர் வந்துடும். டேபிள் இப்ப கிடையாது. அதுவே ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை டேபிள் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டீடைல்ஸ் வரும். பிகாஸ் யூ சேஞ்ச் தட் டேபிள் டு மை டேபிள். அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு காலம் ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். யூசுவலி நம்மளுக்கு 3 காலம்ஸ் இருக்கு. இ நம்பர், இ நேம், சேலரி அங்கிட்டு இருக்கு. இப்போ புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So that is also possible with the help of alter command only. எப்படி? alter table. உங்க டேபிள் நேம் என்னது? my table, right? So my table add என்ற keyword யூஸ் பண்ணனும். add உங்களோட column name கொடுங்க. location compulsory it should be like data type கண்டிப்பா கொடுக்கணும். varchar of 10 ன்னு கொடுத்துறேன். So இப்போ என்ன இருக்கு? இந்த my tableல actually e number, e name, salary என்ற column மட்டுமே இருந்துச்சு. Now I am trying to add a new column with the name location and your data type is varchar. So enter the button, enter கொடுத்துருங்க. So இப்போ நான் select star from my table கொடுக்கும்போது இங்க location என்ற column add ஆயிருக்கு. So where it is having null values because நம்ம அதுல எந்த details add பண்ணல இல்லையா? So அதுக்காக நம்ம வேல்யூஸ் வேணும்னா கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். based on the conditions இன்சர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணனும்? I want to modify the size of the e-name. For example, இப்ப நீங்க desk my table செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு டீடைல்ஸ் கண்டிப்பா வந்துரும். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த e-nameல e-name காலமுக்கு என்னோட டைப் வந்துட்டு varchar with size 10 ன்னு இருக்கு. I want to change the size of my e-name. Okay, e-name ஓட size change பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப என்ன பண்ணலாம்? alter command யூஸ் பண்ணலாம். alter table. What is the table name? My table. So modify பண்ணணும் இல்லையா? So modify எந்த காலம்ல இருக்குறது modify பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? e-nameல இருக்குறது with what data type? e varchar with size is 15 கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். So run பண்ணிட்டீங்கன்னா it's done. இப்ப திரும்பி desk my table செக் பண்ணி பார்க்கும்போது முன்னாடி என்ன இருந்துச்சு? size 10 இருந்துச்சு. இப்ப பாருங்க 15 அன்னிட்டு வந்திருக்கு. So you can change the details of the columns also. அதே விதமா காலமோட நேம்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் நீங்க. இப்போ இங்க salary இருக்கு இல்லையா? இந்த salary பிளேஸ்ல employee salary ன்னு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். I want to change the column name. Then use the alter command only. Alter table. Your table name is my table. Change. Change in the column. E-name column இல்லையா? No, salary column. Salary column. எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? What name? Employee salary. So change salary column நீங்க employee salary change பண்ணனும். You can give the data type. அதே வேல்யூ என்ன கொடுக்கலாம்? different values என்ன கொடுக்கலாம். So நான் இங்க float data type with size 5 ன்னு கொடுத்துறேன். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி salaryல float ன்னு இருந்துச்சு, size வரல. So it will not provide also, no problem. run பண்ணுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆயிருக்கும். சோ இப்போ desk my table ன்னு பாக்கும்போது salary பிளேஸ்ல emp salary ன்றது ரீநேம் ஆயிடுச்சு. சோ எப்படி டேபிள் நேம் சேஞ்ச் பண்ணனும், எப்படி ஒரு காலமோட டீடைல்ஸ் சேஞ்ச் பண்ணனும், லைக் சைஸஸ் ஆயிருக்கட்டும், டேட்டா டைப்ஸ் ஆயிருக்கட்டும், அடுத்தது காலம் நேம்ஸ் ஆயிருக்கட்டும், எப்படி ஒரு காலம் ஆட் பண்றது எல்லாமே பார்த்திருக்கிறோம். the next thing எப்படி இருக்கிற காலம் delete பண்றதுன்னா கூட பார்க்கலாம். that is alter table. table name my table, drop keyword யூஸ் பண்ணுங்க. column, you're dropping the column only, right? So drop column. எந்த column நீங்க drop பண்ணனும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க? I want to drop a location column or emp salary column. எதனா எடுத்துக்கோங்க, உங்களோட இஷ்டம். emp salary ன்னு கொடுத்துறீங்க. So அந்த column delete ஆயிருக்கும். So enter கொடுத்த உடனே எஃபெக்ட் ஆயிருக்கும். இப்போ desk my table செக் பண்ணி பார்க்கும்போது
EMP salary under column delete ஆயிடுச்சு. நீங்க வேணும்னா select star from my table செக் பண்ணும்போது இப்போ நம்மளுக்கு salary என்ற காலம் இருக்காது. ஓகேவா? So these are the commands for performing operations on your MySQL database. So next class நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to connect with Java using this MySQL. So அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது என்னதுன்னா database connectivity. So this is one of the library in order to connect database with the help of Java programs. Okay, Mama? So the next class la பார்க்கலாம். Usually நம்ம 7 steps follow பண்ணணும் connection பண்ணணும்ன்றதுக்காக. So நம்ம next classல அது பார்க்கலாம். ஓகேவா? இங்க வர clear ஆச்சு எல்லாருக்குமே? Yes. Any doubts clear? No. Bye everyone. Take care. Thank you, ma'am. Hope you thoroughly understand all the concepts what we covered in this session. If you are having any doubts, comment below. Who are not subscribed to my channel, subscribe to my channel and hit the bell icon for more notifications. We'll meet you in the next video with another concept. Until then, take care. Bye-bye.